Hi student, 12th Maxல chapter 7ல exercise 7.5ல 5th sum பார்க்குறோம். Evaluate the following limits if necessary use L'Hopital rule. இப்போ limit x tends to infinitive e power minus x root x இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லிமிட் அப்படியே எழுதிங்க x tends to infinity. x tends to infinity xக்கு பதிலா infinity அப்ளை பண்ண போறோம். இங்க எனக்கு e power minus x root x இருக்கு. இப்போ என்ன பண்றோம் e power minus x டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். ரூட் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை இ பவர் மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டர் வந்துச்சுன்னா இ பவர் பிளஸ் எக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம்? இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண போறோம். இங்க ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணீங்கன்னா ரூட் இன்ஃபினிட்டின்னு வரும். அதை இன்ஃபினிட்டி எழுதிக்கலாம் டிவைடட் பை இங்க இ பவர் இன்ஃபினிட்டி இருக்குது. இங்க இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டி வேல்யூ இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், அதாவது தேரப்பெறாத வடிவம். சரிங்களா? அப்போ இது யூஸ் ஆகாது. இப்போ நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்றோம். சரிங்களா? லோபித்தால் ரூல்னா என்னன்னா நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ், அதான் ஃபார்முலா. மனவரம் பண்ணீங்க. ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ். இப்போ டினாமினேட்டர்ல என்ன ஆகுது? இ பவர் எக்ஸ் இருக்குது. இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ். ஓகேங்களா? ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ் எழுதிட்டோம். இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் இ பவர் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலா அப்ளை பண்ண போறீங்க, இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போறீங்க. இங்க எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணுங்க. இப்போ மேல நியூமரேட்டர்ல 1 அப்படியே இருக்கும். இங்க ரூட் இன்ஃபினிட்டின்னு வரும். 2 இன்ட்டு ரூட் இன்ஃபினிட்டினால இன்ஃபினிட்டி தான். இ பவர் இன்ஃபினிட்டி வரும், அதுவும் என்னது? இன்ஃபினிட்டி தான். இப்போ டோட்டலா டினாமினேட்டர் ஃபுல்லா என்ன இருக்கு? இன்ஃபைனைட் ஆயிருக்கு. நியூமரேட்டர்ல 1, டினாமினேட்டர்ல இன்ஃபைனைட். இப்போ இன்ஃபைனைட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இன்ஃபைனைட் ஈக்குவல் டு 1/0. தட் இஸ் எனிதிங் பை 0. 2/0 இன்ஃபினிட்டி தான், 3/0 இன்ஃபினிட்டி தான். எந்த நம்பரா இருந்தாலும் டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ இன்ஃபைனைட். அப்போ இங்க இன்ஃபைனைட்டுக்கு என்ன அப்ளை பண்ண போறோம்? 1/0 வரும். திருப்பி அந்த 0 எங்க போவோம்? மேல போவோம். இப்போ டோட்டலா இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? ஈக்குவல் என்னது? 0. சரிங்களா? ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா எனிதிங் நம்பர், ஏதோ ஒரு நம்பர், சரிங்களா, டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் என்னது? 0. நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி அதோட வேல்யூ என்னது? 0. ஞாபகம் வச்சுங்க. therefore all the sum limit x tends to infinity e power minus x root x அதோட வேல்யூ என்னது? 0. that's all student. நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்.